வந்தால் நீங்கள் பார்க்க மாட்டீங்க, லென்த்தாக போவோம் அப்படின்றதுக்காக கட் பண்ணிவிட்டேன். தரிசனத்தை மட்டும்தான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோயில் வராகத்தை அப்படியே வந்து சுற்றி வந்துட்டோம். சுற்றி வந்து எங்கடா போகிறீங்க, வாடகை கொண்டார உட்காந்துருந்துட்டு போகலான்னு சொன்னேன். அவனுங்க இல்லைடா டைம் வச்சுடா வேலைக்கு போகணும் அப்படின்னாடி, கோயிலுக்கு தான் வந்தாச்சு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகலான்டா அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொண்டார உட்காந்துட்டு எழுந்து பார்த்துட்டு எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டோம். போகும்போது படிக்கட்டில் போனோம். ஏன்டா வரும்போது இதில் கூப்பிட்டு வரீங்க அப்படின்னு சொன்னேன். சருவலான ஒரு பாதை இருக்குது, தார் சாலை, அதில் வந்தோம். இல்லைடா இங்கே போனால் தான் அண்ணா நீங்கள் சொன்னல உங்களுக்கு மலேசியா முருகர் காமிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அது இங்கே தாண்டா இருக்குது வாடான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனானுங்க. போயிட்டே இருந்தானுங்க. பார்த்தா ஒரு என்ட்ரன்ஸில் நிறைய பேர் வந்துட்டு போயிட்டே இருந்தாங்க. இங்கே தான் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். கூப்பிட்டு போனோடனே நம்மளுக்கு அந்த தரிசனம் இடையின்னு பார்க்கும்போதே சூப்பரான தரிசனம் கிடச்சிது. கிட்டத்தட்ட மலேசியாவில் எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்களோ அதே போல் நம்ம தமிழ்நாட்டில் இங்கே பண்ணியிருக்காங்க. வேறு எங்கேயுமே இது மாதிரி ஒரு முருகர் நீங்கள் பார்க்க முடியாது. இந்த நடுப்பழனியில் மட்டும்தான் பார்க்க முடியும். சேம் அங்கே எப்படி இருக்கோ மலேசியாவில் முருகர் அதே மாதிரி இங்கே பண்ணி வச்சுருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது. காலையிலே தரிசனம். இப்போ கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா. நாங்கள் வந்து காலையில் ஏர்லி மார்னிங் வந்ததுனால கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. இதுக்கப்புறம் வந்து பால் காவடி, பன்னீர் காவடி அதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து இதுக்கப்புறம் நடக்கும். நாங்கள் வேலைக்கு போகிறோன்றதுனால சரி சீக்கிரமாக கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமியை பார்த்துட்டு போயிட்டோம். அந்த கொடுப்பனை எங்களுக்கு கிடையாது, காவடி தூக்குறது பார்க்குறது அப்படின்ட்டு. இவரை பார்த்துட்டு சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ட்ரி ஆகணும். பார்த்துங்க மலேசியாவில் எப்படி இருக்காரோ அதே சேம் தாங்க இங்கேயும் இருக்குது. சூப்பராக பண்ணியிருக்காங்க. சரி சொல்லிட்டு முருகனை பார்த்துட்டு மயிலை பார்க்காம இருக்க முடியும். முருகனுக்கு ஒரு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு நம்ம ஊரில் இது மாதிரி செஞ்சுருக்காங்க. இதை நம்மளே பார்க்காம இருந்தா எப்படின்னு சொல்லிட்டு வேறு லெவலில் இருந்து இதை நாங்கள் பார்த்தோம். உங்களுக்கும் இது வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களால் முடிஞ்சுன்னா ஒரு வாட்டியாவது அது இந்த கோயிலில் வந்து பாருங்கள். மலேசியாவில் என்ன மாதிரி செஞ்சுருக்காங்களோ சிலை அதே மாதிரி தான் நம்ம ஊரில் செஞ்சுருக்காங்க. நிறைய பேர் மலேசியா போய் பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஏக்கம் இருக்கும். பட் வந்து இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா, நடுப்பாளையில் இருக்க இந்த முருகர் கோயிலுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தரிசனம் இங்கே கிடைக்கும். நன்றி. இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரி சொல்லிட்டு என்னடா இவ்வளோ தூரம் வந்துட்டு காவடிலாம் பார்க்காம போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கீழே மலையை விட்டு கீழே இறங்கணும். இறங்கும்போது பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து காவடியெலாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அந்த காவடி எடுத்துகிட்டு இந்த ஆர்டர் காட்சியெலாம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. இதையும் எங்களால் வந்து தரிசனம் செய்ய முடிஞ்சது. இது எங்களுடைய பாக்கியம் தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம காலையிலேயே வந்தோம். சரி இதெல்லாம் எங்கே நம்ம பார்க்க போகிறோம், இதுக்கப்புறம் தான் வரும் அப்படின்னு நினச்சோம். நிறைய பேர் வந்து நடப்பாதையாகவே வந்து அந்த வழியாக வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. எடுத்துகிட்டு வந்து காவடி ஆட்டம், அதுக்கப்புறம் அந்த பால் காவடியெலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. எவ்வளோ பேர் வந்துட்டு இருக்காங்க பாருங்கள். இது மாதிரி நிறைய பேர் வந்து நடைபாதையாகவே வராங்க. யாரெல்லாம் இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்களோ என்னோட கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். போகாதவங்க இந்த கோயிலை போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.